I think you may have heard about the history of human being, isn't it? Human evolution பத்தி படிச்சிருக்கீங்க தானே? Yes, sir. Yes. அதுல ஹியூமன் எவல்யூஷன் ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தாங்க? Monkey. விளங்கல. apes. Stones வந்து ஒரு நெருப்பு. வெரி குட். அந்த ஸ்டோன் ஏஜ், அதாவது கற்காலம்னு சொல்லுவோம். அந்த பீரியட்ல மனிதன் எப்படி வாழ்ந்தான்னு படிச்சிருப்பீங்க தானே? எஸ், வெரி குட். அவங்களோட அந்த பிரதான தொழில என்ன இருந்துச்சு? உணவுக்காக என்ன செஞ்ச மனுஷன்? Hunting, agriculture. விளங்கல. Hunting and agriculture. ஓகே, சோ வேட்டையாடின அந்த பிராணிகள் என்ன செஞ்சாங்க? சுட்டு தின்னாங்க. எப்படி அந்த சுட்டு தின்னாங்க? எப்படி சுட்டுட்டாங்க? உரசி நெருப்பு வச்சிருந்தாங்க. சோ இந்த நெருப்புண்ட விஷயம் வந்து ஆரம்ப காலம் தொட்டே மனிதனுக்கும் இந்த நெருப்புக்கும் இடையில ஒரு நெருக்கம் ஒன்று இருக்குது. ஓகே, சோ அதுல இருந்தான் இந்த ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது. So look at the introduction here. Ancient men considered fire as divine and therefore perform various rituals on honor of god of fire. So இவங்களோட கருத்துப்படி என்ன சொல்றாங்கன்னா, மனிதன் வந்து ஆரம்ப காலத்துல நெருப்பை வணங்கினானாம். அது உண்மைதானே? நெருப்பு வணங்கக்கூடிய மனிதர்கள் ஆரம்ப காலத்துல இருந்தாங்க. என்னன்னு சொல்றது நெருப்பு வணங்கிகளுக்கு? விளங்கல. மசூதிகள். ஓகே ஓகே, பாப்போம். சரியா? Okay, then woodsmen who used to eat fruits of fire, fruits of trees. Woodsmen who used to eat fruits of trees. Woodsmen யாருக்கு சொல்றாங்க? மரங்கள் இருக்கக்கூடிய பழங்களை தின்று வாழ்ந்தான். And yams, கிழங்கு வகைகள், and meat in raw form, பச்சையாகவே சாப்பிட்டான். Okay, got accustomed to boil or roast them after discovering how to make fire. So ஆரம்பத்துல இந்த ஃபயர்ன்ற விஷயத்தை மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த உணவுகளை பச்சையா சாப்பிட்டுட்டு இருந்தானா. எப்படி நெருப்படுக்கிறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த நீங்க படிச்சிருப்பீங்க எப்படி அந்த ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டோன் ஏஜ்ல இருந்து கற்காலத்துல வரலாறு எப்படி ஆரம்பிச்சதுன்னு சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் மனிதன்? ரோஸ்ட் பண்றதுக்கும் சாப்பாடுகளை பாயில் பண்றதுக்கும் ஆரம்பிக்கிறான். So then, since then, fire has been an essential thing in our lives. அப்பத்துல இருந்து நெருப்புன்னு சொல்ற விஷயம் எங்களோட வாழ்க்கையில அத்தியாவசியமா இருந்து வந்தது. We need fire to cook our food and for various other activities in our day-to-day life. Okay, so the first thing we are going to study is occasions where bonfires are used. எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க bonfires யூஸ் பண்றோம்? Okay, the following are examples for occasions where a bonfire is made. What are those occasions? Who can read it? I can see. Yeah, okay. During outdoor activities, in Yes. night camp, in sporting camp, during excursions. Yes, what do you mean by excursions? Excursions na என்ன? எக்ஸ்கர்ஷன் எதுக்கு சொல்றது? Excursion mean trip, educational trips. Understand? Yes, sir. Okay, very good. Then the factors that should be taken into consideration when building a bonfire. என்னென்ன விஷயங்களை நாங்க கவனிக்கணும் ஒரு bonfire ஒன்று செய்யறதுக்கு முதல்ல? என்னென்ன விஷயங்களை நாங்க எங்கட
அவதானத்தை செலுத்தணும். ஓகே, ஸோ when making a bonfire it would be dangerous to do it without planning. There are several factors that should be taken into consideration when making a bonfire. bonfire அதாவது நெருப்புன்னு சொன்னாலே அதுல ஆபத்து இருக்கு. அப்ப நாங்க அந்த bonfire செய்யறதுக்கு முன்னால என்ன செய்யணும், ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும். அப்படி கவனிக்கலன்னு சொன்னா அது வந்து எங்களுக்கு விபத்துக்கள் இல்லாட்டி ஆபத்துக்களை கொண்டு வர்றதுக்கு காரணமா இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன விஷயங்களை நாங்க பார்க்கணும்னு இங்க சொல்லிருக்கீங்க. What are they? The first thing, permission should be obtained. Okay, from the owner of the relevant authorities of the land in which the bonfire is expected to be built. முதலாவது என்ன சொல்றாங்க? மத்தாக்கள்கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் கேட்கணும். மத்தாக்களோட பெர்மிஷன் எதுல சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது? ஓனர் யாருடைய இடத்துல போயிட்டு நாங்க bonfire செய்ய போறோமோ அவர்கிட்ட பெர்மிஷன் எடுக்கணும். ஆலோசனை கேட்கணும். பெர்மிஷன் எடுக்கணும்னு சொல்லி ஆலோசனை இல்ல, பெர்மிஷன். அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட போய் பெர்மிஷன் எடுக்கணும். நாங்க இந்த இடத்துல உங்களோட நிலத்துல இப்படி ஒரு வேலை ஒன்று செய்ய போறோம், செய்யவா வேணாமான்னு பெர்மிஷன் எடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட். The second thing, climatic and weather conditions should be taken into consideration. What do you mean by climatic and weather conditions? காலநிலை Yes, climatic and weather conditions. Oh, climatic னு சொல்றப்போ காலநிலை, and weather னு சொல்றப்போ வானிலை. climatic னு சொல்றது அந்த நாங்க போற காலம் என்ன பருவம் இருக்கும். இப்போ வெயில் காலமா இருக்கும், இல்லண்டா அதிகமான மழை காலமா இருக்கும். அடுத்தது வெதர் கண்டிஷன் சொல்றது நாங்க போற அந்த குறித்த நேரத்துல எப்படி இருக்குது. ஓகே, மழை பெய்ய பாக்குதா இல்ல வெயில் அடிக்குது, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள விஷயம். ஓகே, so the third point, people in the immediate surroundings should be kept informed. What do they say in the third point? அந்த மூன்றாவது விஷயம் சுத்தி வர ஆட்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். Yeah, we have to inform the neighbors of that lane. அந்த இடத்தை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸுக்கு நாங்க அதை இன்ஃபார்ம் பண்ணணும். Then the fourth thing, firewood required for the bonfire should be collected prior to the day on which the bonfire is made. Okay, so firewood நாங்க எங்களுக்கு தேவையான firewood எல்லாத்தையும் நாங்க அங்க போய் நின்று தான் தேடணும். அப்படியா? இல்ல, தேடி வச்சுக்கணும். one day க்கு முன்னாலே தேடி வச்சுக்கணும். collect. Then fifth thing, valuable timber should not be used for making the bonfire. Okay, so bonfireக்கு என்ன செய்யணுமா? நல்ல பெருமதியுள்ள wooden blocks எல்லாத்தையும் கொண்டு போய் நெருப்புல போடணுமா? அதுதானே? இல்ல சார். அப்ப என்ன போடப்படாதா? எஸ், கழிவு பொருட்கள் இருக்கக்கூடிய wooden blocks தான் நாங்க அதுக்கு யூஸ் பண்றது. The sixth thing, if insects are found on the pieces wood, they should be removed. Insects னு சொல்றப்ப என்னெல்லாம் வரும்? கட்டைகள்ல இருக்கக்கூடிய பூச்சிகள் என்னெல்லாம்? எறும்பு இருக்கும், வண்டுகள் இருக்கும். அதை நாங்க நெருப்புல போட்டு இருக்கிறீர்கள், அதுகளை ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, அதுக்கும் நெருப்பு வச்சு கொல்லப்படாதுன்னு சொல்றாங்க. Then the seventh thing, when the bonfire is burning, the participants should not be wearing dresses of which any part is likely to be blown by the wind. எப்படியான உடுப்பு உடுத்தப்படாதான்? காத்துக்கு பறக்கிற மாதிரி. எஸ், காத்துக்கு பறக்கிற கூடிய வகையில உடுப்புகளை வந்து உடுத்துறது தவிர்க்கணும். ஏன்டா சில நேரம் காத்தடிக்கிறப்போ எங்கட உடுப்புல நெருப்பு துகள்கள் படுறதுக்கான சான்சஸ் கூட. Then the eighth thing, keeping a wet sack, water baskets and some fresh
foliage ready for use in an emergency situation. Okay, so என்னென்ன விஷயங்களை நாங்க எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு வச்சிருக்கோமா? ஒரு ஈர கொஞ்சம் தண்ணி பக்கெட் வந்து foliage. எஸ், இதெல்லாம் வந்து நாங்க வச்சிருக்கணும் அவசர தேவைகளுக்காக எமர்ஜென்சி யூஸ் பண்றது. The ninth one, it should be ensured that the bonfire that is built is not too large. Okay, so நான் ரொம்ப பெருசா பந்தல் போடுற இல்ல, நெருப்பு ஒரு அளவானதா இருக்கும். Then the 10th one is, after the event is over, the bonfire should put out properly and the place should be cleaned well. இடத்த நல்லா சுத்தம் பண்ணி போட்டு போகணும். 11th one, safety of all participants should be ensured. எல்லார பாதுகாப்பும் கவனத்தில் கொள்ளப்படும். Okay, then how a bonfire should be made correctly. Okay, so here we are going to discuss about the types of bonfire. Okay, so before that they say, clear the area where the bonfire is planned to put up. நாங்க எந்த இடத்துல bonfire செய்ய போறோமோ அந்த இடத்தை ஃபுல்லா நல்லா துப்புரவு. If there is a grass in the place where the bonfire is made, sorts of the troughs should be cut off from the ground and placed aside. Okay, so அந்த இடத்தை சுத்தி இருக்கிற அந்த புட்கள் எல்லாத்தையும் வெட்டியா கட்டிடும். Put up a safety wall around the fire using big logs. Okay, இந்த பிக்சர்ல தந்திருக்கு பாருங்க, பிக்சர் நம்பர் 14.1 and 14.2. Okay, so நாங்க யூஸ் பண்ற அந்த bonfire சுத்தி பெரிய ஒரு இந்த ஃபென்ஸ் மாதிரி ஒன்று போட்டு வைக்கணும், அதை தாண்டி நெருப்பு வெளியில போகாத மாதிரி. Then after that, take some pieces of wood and lay them on the ground in the center of the area surrounded by the safety wall as shown in the figure 14.2. Lay some sawdust, hay, dried grass, wood shavings, or thinly torn pieces of dried coconut leaf on the pieces of wood laid on the ground. Then pile up the firewood properly on the piece of wood that have been arranged on the ground. When piling up the firewood, enough space should be left between pieces of wood. Okay, so now the types of wood. என்னென்ன டைப்ஸ் இருக்குது bonfireல? A fire, reflector fire, rectangular fire, pyramid fire. Pyramid fire. Pyramid fire. Okay. So the first A step fire, making bonfire A fire. An A bonfire is built by placing 3 logs of firewood either horizontally or vertically as shown in the figure, and then piling up pieces of firewood on them. Okay, so பிக்சரை பார்த்த விளங்கும் ஏ ஸ்டெப், அதாவது அதோட ஷேப் வந்து ஏ மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த லொக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிற முறைகளை பார்க்கும்போது விளங்குதா? ஏ ஸ்டெப் ஏ ஃபயர் 9 Yes sir. ஓ, ஏட ஷேப்புக்கு வந்து லொக்ஸ் எல்லாம் அடுக்கி இருப்பாங்க, அதுக்கு தான் இந்த ஏ ஃபயர்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங், ரிஃப்ளெக்டர் ஃபயர். ஓகே, ஸோ ஹியர் த ரிஃப்ளெக்டர் ஃபயர், டு பில்ட் a reflector fire, 2 poles are held in vertical position. 2 poles வந்து vertically குத்தாக வைக்கிறது, and logs of firewood are tied to the poles. அதுக்கப்புறம் கட்டைகளை அந்த போல்ஸ்ல கட்டுறது as shown in the figure. Then 3 logs are placed on the ground with the 2 poles forming a rectangular shape. Then the bonfire is built by piling firewood inside the rectangular shape. This bonfire can also be built by placing granite or some other shiny stones around it, so that heat
and light is reflected. Reflected bonfire can be used to keep the food hot and also to keep the campsite hot. Then the rectangular fire. ஸோ ரெக்டாங்குலர் ஃபயர்னு சொல்லி ஒரு பாக்ஸ் மாதிரி லோக்ஸ் அடுக்கி அதுக்குள்ள வந்து நெருப்பு மூட்டுறது. ரெக்டாங்குலர் bonfire is built by placing pieces of wood inside a structure that is made by placing logs in a rectangular shape as shown in the picture. Okay, so who can explain the pyramid fire? pyramid shapeல wire போடுறது. pyramid shapeல என்ன போடுறது? fire. Yes. அதாவது லாக்ஸை வந்து பிரமிட் ஷேப்புக்கு அடுக்கி போட்டு அதுல நெருப்பு போட்டுறதுக்கு சொல்லுவோம் பிரமிட் ஃபயர்னு. அதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. டு பில்ட் அ pyramid fire, a few pieces of firewood are placed on the ground parallel to one another, and then another tie is made on them by placing pieces of firewood across them. In this manner, several tiers of firewood are placed one top of the other. பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கிட்டு இருக்கும் எப்படி வச்சிருக்க முறையை சொல்றோம். Okay, so next, the benefits of making bonfire. Okay, Hamdi Akil, what are the benefits we get from bonfire? To provide light. Okay, then the bonfire display. Bonfire display. So here they have given some songs. Okay, so on most of occasions, lighting the bonfire is done in from a display. They are called bonfire displays. So here the bonfire display ன்னு சொல்றது வந்து நெருப்பு கூடாரம் மட்டும் அமைச்சு போட்டு அதுல நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்வோம். அதுக்கு தான் இந்த bonfire டிஸ்பிளேன்னு சொல்றது. Bonfire displays are seen mostly during scout camps and during outdoor activities and outdoor camps. When making the bonfire, particular attention should be paid towards ensuring that a small bonfire is made and that there is a sufficient space around the fire or participants to enjoy presenting their songs and dances without any disturbances. Okay, so here there are 3 songs, or not 3, 1, 2, 3, 4, 5. Who can sing the first song? Okay, then I give you 2 minutes. Okay, or 3 minutes. I can give you 3 minutes. அதுக்கப்புறம் நான் நேம் சொல்றா இந்த புஞ்சி சுதா சாங் சிங் பண்ணி காட்டும். ஓகே, விளங்கிச்சா சொன்னது? Yes sir. Okay, you can. Okay, so Muhtasim, answer this question. List the names of the bonfire of different shapes. Muhtasim, Yes, sir. answer the second question. Second question. Yes. A fires.